ஸோ எம்ஜிஆர் ஹீரோவா வைரமுத்து அவர்கள் பாட்டு எழுதுனதில்லை. ஆனால் நீங்கள் இந்த பாட்டை எடுத்துக்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் ஹீரோவா இருந்து ஓப்பனிங் சாங் வந்து இந்த பாட்டை வச்சா இந்த பாட்டுக்குள்ள 1 இல்ல 2 இல்ல 3 புயல் இருக்காங்க. 1 இசை புயல், 2வது நடன புயல், 3வது வைகை புயல். ரொம்ப நாளா ஆக்சுவலி நான் ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது மிஸ்டர் ரோமியோல இருக்கிற மோனாலிசா அப்படின்ற பாட்டு. ரீசெண்டா வைபு கான்சர்ட்ல பிரபுதேவா அவர்களுக்காக வடிவேலு அவர்கள் ஒரு 4 வரி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த ரோமியோ ஆட்டம் போட்டால் பாட்டை பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக இந்த வீடியோல அந்த பாட்டை பத்தி பேசுறேன். எதுவுமே இல்லாம வாங்கி வந்த தேகமானது கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷன்ல இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக். ஆக்சுவலா 2 ஹீரோ, டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். ஒரு ஹீரோவுடைய லைஃப் ஃபுல்லாவே சொல்லணும், அவனுடைய ஐடியாலஜி சொல்லணும். அது மட்டும் இல்ல, அவன் சந்திச்ச பெயின், அதுக்கப்புறம் அவனுக்கு கிடைக்க போற லக் ஃபேக்டர், இது எல்லாத்தையுமே சொல்லணும். அவன் வந்து ஒரு குப்பம் மாதிரியான ஒரு இடத்துல இருந்து வந்தாலும் ஒரு எம்ஜிஆர் மாதிரி வந்து ஆகணும்னு நினைக்கிற ஒரு ஆசை கொண்ட ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு எம்ஜிஆர் பாட்டு வேணும், வாலி சார்கிட்டே போயிருக்கலாம். ஆனா இவங்க கவி பேரரசு வைரமுத்து அவர்கள்ட்ட போனாங்க. ஸோ எம்ஜிஆர் ஹீரோவா வைரமுத்து அவர்கள் பாட்டு எழுதுனதில்லை. ஆனால் நீங்கள் இந்த பாட்டை எடுத்துக்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் ஹீரோவா இருந்து ஓப்பனிங் சாங் வந்து இந்த பாட்டை வச்சா நாயகர்களின் நயம் அறிந்து அதில் வரிகள் எழுதுவதில் கெட்டிக்காரர் வைரமுத்து அவர்கள். அப்படி பிரபுதேவா அவர்களின் நடன திறமைக்கும் வாழ்வுக்கும் ஒரு வரி. எலும்புகள் இல்லாமல் வாங்கி வந்த தேகம் இது, ரப்பர் போல சொன்னபடி துள்ளுது பார். இன்னொரு வரி இருக்கு, ஆனா இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். கே.எஸ். ரவிக்குமார், ஏ.ஆர். ரஹ்மான், வைரமுத்து இவங்க ஒரு மெகா ஹிட் காம்போ. இவங்க காம்பினேஷன்ல பல படம் பிளாக் பஸ்டரா வெற்றி பெற்றிருக்கு. பாடல்களாகவும் பலருடைய மனசுல இருக்கு. இவங்க கூட்டணியில வந்த ஒரு படம் வந்து மிஸ்டர் ரோமியோ. இந்த கூட்டணியில வந்து ஒரே ஒரு பாட்டு மட்டும் வாலி சார் எழுதியிருப்பாங்க. இப்ப படத்தோடைய ஹீரோயினே வந்து பாட்டுக்குள்ள வராங்க. அப்ப வைரமுத்து அவர்கள் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு கண்ணால நீ என்ன பார்த்தாலே நான் ஒரு வாரம் தூங்க மாட்டேன், 2 கண்ணாலையும் நீ என்ன பார்த்திருக்கனா என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி அந்த பெண் பார்வையிலே வந்து மிதிக்கிறாங்க. எதை? ரோட்டு தாமரை. இங்க ரோட்டு தாமரை அப்படின்றது ஹீரோவுடைய வாழ்க்கை. உங்க காதலிக்கு அவங்க சிரிக்கும் போது நீங்க கண்டிப்பா இந்த லைனை சொல்லி பாருங்க, சில்லறையை செதற விட்டுருவாங்க. நீ சிந்திய சிரிப்பை மடியில் ஏந்தி கொள்வேன். இந்த பாடல 1 இல்ல 2 பேர் பாடியிருக்காங்க. பாடகர் ஹரிஹரன் மற்றும் பாடகர் உதித் நாராயணன் அவர்கள். இந்த சாங்கோடைய 2 இன்டர்லூட்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ.ஆர். ரஹ்மான் சாரோடைய ரொம்ப சூப்பரான ஒரு கிளாசிக் வெர்ஷன். அடுத்து ஹீரோவோடைய பில்டப்பும் சொல்லணும், ஹீரோ மோட்டிவேட்டும் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஹீரோவுடைய லக் ஃபேக்டரி சொல்லணும். எனக்கு ராஜமச்சம் இருக்கு, இனிமேல் யோகம் உச்சம் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஹீரோ இன்னொருத்தர நடிக்க போறாரு. அவரோட இடத்துல கிடைக்க போற எல்லா விஷயமே இவர் உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. அது மட்டும் இல்லைங்க, ஹீரோ அசாத்தியமான விஷயங்களையும் செய்வாரு. அதை இவர் எப்படி எழுதியிருக்காருன்னா, காற்றில் ஏறி உலா வருவேன், யார் என்னை கேட்பார், கைகளை நீட்டி நிலாவையும் தொடுவேன். உங்களால முடியுமா? அடுத்து மோட்டிவேஷன். யாரையும் தூசி என்று எண்ணாதே. அதாவது எல்லாருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு, நீ யாரையும் வந்து குறைச்சி மதிப்பிடாத அப்படின்ற சொல்றாங்க. அதுக்கு ஒரு உவமை வச்சிருப்பாரு பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கும். அதாவது திருகாணி இல்லாமல் காதணி, அதாவது தோடு அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். திருகாணி இல்லை என்றால் ரயில் கூட இல்லை அப்படின்ற அந்த வரி இருக்கு பாத்தீங்களா. அடுத்து ஹீரோவுடைய லைஃப். என்னை ரோட்டில் எரிந்தது உனது விதி,
நான் சாலை மனிதரின் பிரதிநிதி. ஃபைனலி நான் உங்களுக்கு வீடியோ முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, பிரபுதேவாவுக்காக இன்னொரு வரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்னை கருவினில் புரண்டதும் நடனம் தொடங்கி விட்டேன். சே, என்ன மாதிரியான ஒரு விஷயம் இல்ல. பிரபுதேவா சாருடைய லைஃபை யாராவது சொல்லணும்னா கண்டிப்பா இந்த 2 லைனை தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த பாட்டு வந்து ஒரு காமன் மேன் சாங். இது உங்க எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணும். இந்த பாட்டுக்குள்ள 1 இல்ல 2 இல்ல 3 புயல் இருக்காங்க. 1 இசை புயல், 2வது நடன புயல், 3வது வைகை புயல். எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல, இந்த பாட்டுக்குள்ள நடுவுல ஒரு 68 செகண்டுக்கு 1 டேக்ல ஆடி இருப்பாங்க. அதுவும் நிறைய வேரியேஷன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 60 பேக்ரவுண்ட் டான்சர்ஸ். அது மட்டும் இல்லாம வந்து மெயின் லீடும் நடுவுல வந்துட்டு போவாங்க. பியூட்டிஃபுல் கொரியோகிராஃபி. இந்த பாட்டுக்குள்ள ஷில்பா ஷெட்டி அவர்களும் வந்து நடனம் ஆடுறது இன்னொரு ஹைலைட்னு சொல்லலாம். இந்த பாட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிக்க காரணம் என்ன? ரீசன்ட் டைம்ல பல பேர் வந்து இந்த பாட்டை பத்தி பேச சொன்னீங்க, ரொம்ப நன்றி. எனக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரே விஷயம் தான் பண்ணணும், தமிழண்டா ரமேஷ் என்ற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ வரணுன்றதுக்காக பல முயற்சிகள் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். முன்னாடி நான் இருந்தாலும் பின்னாடி பல பேர் இருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழண்டா ரமேஷ். நன்றி, வணக்கம்.